யாப் வெப் டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்குது. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே செகண்ட் சிங்கிளுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு. அப்படி ஒரு அற்புதமாக இந்த செகண்ட் சிங்கிள் வெளியாகிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் படத்தில் ஒரு அருமையான மெலடி சாங்கை யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. அதுவும் பவதாரணி பாடியிருக்காங்க, விஜயும் பாடியிருக்காரு. கபிலன் வைரமுத்து வரிகள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த வரிகள் அப்படியே கொஞ்சம் கதைகள் சொல்கிற மாதிரியும் இருக்குது. அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இன்று இளைய தளபதியோட 50வது ஆஃப் செஞ்சுரி லைஃப்பில் போட்டிருக்காரு. அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நேற்று நள்ளிரவே கோட் படத்தோட கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கிளிம்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு ஹாலிவுட்டு ஃபிலிம், அதாவது ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தா எப்படி இருக்கும், உண்மையிலே இது அதிகப்படியாக சொல்லலை, உண்மையிலே ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரியான ஒரு பிரம்மையை ஏற்படுத்துது இந்த படம். அப்படி ஒரு தந்தை மகன் 2 கேரக்டர் டூயல் ரோலை ஒரு புல்லட்டில் உட்காந்துட்டு ஒரு கன் ஃபைட்டு, ஒரு ஃபைட் சீக்வன்ஸியாக ஃபுல்லாக அந்த கிளிம்ஸே ஃபைட் சீக்வன்ஸியாக இருக்குது. அப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக அதகலப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பக்கத்து பிரம்மாண்டம் இருக்குது, இன்னொரு பக்கத்து ஆக்ஷன் இருக்குது, இன்னொரு பக்கத்து இளைய தளபதி ரசிகர்களுக்கு பெரிய தீனி போகிற மாதிரி டபுள், 1க்கு 2 தளபதிகள், ஒன்று தந்தையாகவும் இன்னொன்று மகனாகவும். அந்த 2 கேரக்டருக்குமான வித்தியாசமும் இருக்குது. அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்க ஒரு மகனாக இருக்கார், அவர் கொஞ்சம் யூத்தாக, இதுக்காக வெளிநாட்டில் அந்த தொழில்நுட்ப உதவியோடு தான் அந்த மகன் விஜய் அவருடைய உருவம் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பர்ப்பாக வந்திருக்குது. விஜய் ரசிகர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாலும், இந்த கிளிம்ஸும் இந்த பாடலும் செகண்ட் சிங்கிளும் பெரிய பிறந்த நாளுக்கு இருந்தால் அமைஞ்சிருக்கிறதுல தளபதி ரசிகர்கள் மிகப்பெரிய ஹாப்பி அண்ணாச்சியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் பாடல் எப்படி இருக்குன்னு அது ஒரு ரிவ்யூக்கு வந்தாக்கா, உண்மையிலே ஒரு லைட்டாக அழகாக ஒரு ஆர்ட் ஒர்க்கோடு அந்த செகண்ட் சிங்கிள்ஸ் வீடியோ இருக்குது. அப்படியே நிஜமாக வர்ற தோற்றங்கள், அதன் பிறகு அதை அப்படியே கொலாச்சி ஓவியமாக மாறுற தோட்டம். ஸ்னேகா மனைவியாக வர்றாங்க, ஒரு சின்ன குட்டி பையன், 2 பேரும் அப்படியே 3 பேர் குடும்பத்தோட சந்தோஷமாக குதூகலமாக அப்படியே கடை வீதிக்கு போகிறது, பீச் ரோட்டுக்கு போகிறது, அப்புறம் ஒரு மரங்கள் அடர்ந்த அழகான ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு சூழலில் அப்படியே நடந்து வருதுன்ட்டு ஒரு நல்ல அமைதியான குடும்பம் இருக்கிற மாதிரி அப்படி காட்டப்படுது. அந்த பாடல் வரிகள் பார்த்தினாலே கொஞ்சம் அப்படி கதைகளை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பவதாரணி குரல், அடடா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, எனக்கு பொதுவாகவே இளைய தளபதி ஏற்கனவே பாடின பாட்டுகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு மெலடியாக ஒரு பாடிருக்கு, உண்மையிலே நல்லா பாடிருக்கு. ஒரு தேர்ந்த சிங்கர், ஒரு ப்ரொஃபஷனல் பாடகர் பாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருடைய குரல் வளம் நல்லாவே இந்த பாட்டில் நல்லாவே ஜெல்லாயிருக்கு. பாடல் வரிகள் கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 5-6 வரிகள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த வரிகளை கொஞ்சம் வாசிக்கிறேன். பல்லவி பவதாரணி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன கண்கள் சிரிக்கின்றதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ அப்படின்னு அவங்க தொடங்கி அவங்க ஒரு சரணம் பாடி முடிச்ச தருவாயில விஜய் அப்படியே ஒரு சரணத்தோட தொடங்குற, அவர் வாய்ஸ் சரணத்தோட ஆரம்பிக்குது. அவர் பாடுற வரிகள் என்னன்னாக்க, மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளிகளில் மாசில்லை, இது ஒரு வகையில் 2ஆம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை, யுத்தம் புரிகிற மண்ணில் ரத்த பந்தம் போல் பலம் இல்லை அப்படின்னு அவர் அப்படியே பாடிட்டு இருக்காரு. அந்த லிரிக்கில் எவ்வளோ ரொம்ப அந்த வரிகள் அடர்த்தியாக இருக்கு பாருங்க. இப்படி அமைதியான கவித்துவமாக போட வரிகள் இடையில மகனுக்கு பலமூட்டுற மாதிரி, டெம்பூட்டுற மாதிரி, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, ஒரு தைரியத்தை பழக்கிற மாதிரியான வரிகளும் இருக்குது. அது என்ன மாதிரினாக்கா, வாள் எடுத்திடு, வாள் சுழற்றிடு, வான் கிழித்திடு, பயம் இல்லை அப்படின்னு அந்த லிரிக் போகும். இன்னும் அடுத்தும் ஒரு சரணம் இருக்கும், நீங்கள் கேளுங்க.
உண்மையிலே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாமே காரணமாக வந்து யுவன் சங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு செகண்ட் சிங்கிளே இப்படி இருக்குது, ஒரு கிளிம்ஸே இப்படி இருக்குனாக்கா படம் தாறுமாறாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக கோட் ஹிட்டு. கோட்டுக்கு பிறகு வினோத் இயக்கிற தளபதி 69 படத்தை பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. ஆனால் அந்த படத்துக்கு பார்த்து நடிக்க மாட்டார், முழுக்க முழுக்க அரசியல் ஈடுபட போகிறாருன்னு ஒரு பக்கத்து ஒரு கருத்து போயிட்டு இருக்க. இல்லை அட்லி படம் தான் கடைசி. அவர் இயக்க போகிற 70வது படத்தை, தளபதி 70 படத்தை வந்து அட்லி தான் இயக்க போகிறாரு. அந்த படம் தான் கடைசியாக இருக்குங்கிற ஒரு கருத்து. இன்னொரு பக்கத்து இல்லை, தொடர்ந்து அவர் வந்து சினிமாவையும் நடிச்சுக்கிட்டு அரசியலையும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவரில் வினோத் படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு தோணுது. ஆனால் அட்லி வந்து விஜய் வந்து அண்ணன் எனக்கு ஒரு படம் பண்ணியே கொடுங்க, கடைசி படம் என் படமாக இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து விஜய்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. விஜய்க்கும் அட்லி இயக்கத்தில் நடிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த அரசியல் சூழ்நிலை ஒத்து வருமா என்னங்கிறது தெரியல. ஆனால் சினிமா அரசியல் ரெண்டையும் அவர் கலந்துட மாட்டார். அப்படி கலந்தால் ரெண்டு வேலையும் வந்து சரியாக வராது அப்படிங்கிறதோட நம்மளோட கருத்து. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வினோத் இயக்கிற படத்தில் நடிக்க போகிறது உறுதி. அந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு கடைசி விருந்தா அமையும். அதன் பிறகு முழுக்க அரசியல் அனல் பறக்க அந்த வேலைகள் விஜயோடைய தொண்டர்களுக்கு அல்லது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்குது அடுத்து அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு விரைவில் அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் விருந்தா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே விஜய்.